இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்களே, அடுத்தது நம்ம பார்க்க போற வைத்திய முறை எதுக்குன்னா, நாய்க்கடிக்கான கை வைத்தியங்கள் என்னென்ன. கோழி மலத்தை எடுத்து நாய் கடிச்ச கடிவாயில வச்சு கட்டிடணும். இப்படி 5 நாள் காலையில செஞ்சு வந்தாலே நாய்க்கடி விஷம் நீங்கிருமா. வித்தியாசமான ஒரு வைத்திய முறை தான். என்னென்ன வைத்திய முறைகளை பழங்காலத்தில் கையாண்டிருக்காங்க பாருங்க. நாய்க்கடிக்கு இன்னொரு வைத்திய முறை என்னன்னா, வாழைத்தண்டை கத்தியால சுரண்டி கடிவாயில வச்சு கட்டுனாலே நாய்க்கடி குணமாயிருமா. பிரண்ட இலைய மஞ்சளோட அரைச்சி வச்சு கட்டுனாலும் நாய்க்கடி குணமாயிரும்னு சொல்றாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கடிவாயில ரத்தம் வரலனா அந்த கடிவாயில ஒரு கத்தியால கீறி ரத்தம் வர செஞ்ச பிறகுதான் அது எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுமா. நாய்க்கடிக்கான 3வது வைத்திய முறை என்னன்னா, வெடி பலவன் இலை, உள்ளி, மிளகு இது 3ஐயும் அரைச்சி கடிவாயில வச்சு கட்டுனா நாய்க்கடி குணமாயிடுமா. புண்ணு ஆறுற வரைக்கும் காலையில இப்படி வச்சு கட்டிட்டு வந்தாலே போதுமா. கடிவாயில ஜவ்வு மாதிரி வளர்ந்துருந்ததுன்னா நாகத்தாளிய அரைச்சி அது மேல 3 நாள் காலையில கட்டிட்டு வந்தாலே அந்த ஜவ்வானது கரைஞ்சிருமா. அதுக்கு பிறகு திரும்பவும் பழைய மாதிரி பலவன் இலைய புண்ணு மாறுற வரைக்கும் அது மேல வச்சு கட்டிட்டே வந்து 15 நாள் கழிச்சு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நாய்க்கடி எந்த ஒரு சோடும் இல்லாம மாறிடுமா. நாய் கடிச்ச உடனே ஒரு செப்பு தகட்டை இல்லனா ஒரு செப்பு காசை கடிவாயில வச்சு ஒரு நூலால கட்டி விட்டு அது மேல பாவல் இலைய அரைச்சி வச்சு கட்டணும். புண்ணு மாறுற வரைக்கும் இப்படியே ஒவ்வொரு காலையிலையும் செஞ்சு வந்தாலே நாய்க்கடி கம்ப்ளீட்டா குணமாயிருமா. ஸோ நாய்க்கடிக்கான வைத்திய முறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மறக்காமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்திலேயே உங்களை வந்து அடையும்.